அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 104 அதிகாரம் 1 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். வேதத்தை தியானிக்கத்தான் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும் என்பதை இந்த சங்கீத பகுதியிலே சங்கீதத்தின் ஆசிரியர் விளக்க முற்படுகிறார். நாம் இந்த உலக பிரகாரமான ஞானத்தை பெறுகிறதற்காக நாம் எப்படி கல்வி கற்கிறோமோ, அநேக அறியாமைகள் விளக்கப்படுகிறதோ, அதே போலத்தான் ஆண்டவரை குறித்து நாம் நம்முடைய கற்பனையிலே ஒரு காரியத்தை நாம் கற்பனை செய்து வைத்து இருப்போம். நாம் இந்த வேதத்தை தியானிக்கத்தான் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு மகத்துவத்தையும் எவ்வளவு மகிமையையும் அணிந்து கொண்டிருக்கிறார், எவ்வளவு பெரிய ஆண்டவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். சிறு வயதிலே நாம் சாப்பிட மறுக்கும் பொழுது நம்மை வளர்க்கிறவர்கள், நம்முடைய முன்னோர்கள் அங்கே நிலாவை காண்பித்து அங்கே ஒரு பாட்டி இருப்பது போலவும் அவள் அங்கே வடை சுட்டு கொண்டிருக்கிறாள் என்று சொல்லும் பொழுது அத்தனை ஆச்சரியமாக நம் வாயை பிளந்து பார்க்கும் பொழுது அவர்கள் நமக்கு சாப்பாடு விட்டு போய்விடுவார்கள். இப்பொழுது நாம் படித்திருக்கிறபடியினாலே அந்த நிலாவிலே முதலாக கால் வைத்த மனிதன் யார் என்பதும், அங்கே மனிதர்கள் வாழ்கிறதற்கு தேவையான சூழ்நிலைகள் இல்லை என்பதையும் நான் இப்பொழுது அறிந்து கொண்டபடியினாலே இதே கதையை இப்பொழுது நாம் சொன்னால் நாம் அவைகளை கேட்பதில்லை, நாம் சிரித்து விடுவோம். அதே போலத்தான் இயேசு இந்த பூமியில் மனிதராக வந்ததை நாம் பார்த்தபடியினாலே படித்தபடியினாலே நாம் அநேக நேரங்களில் அவரும் நம்மை போல மனிதர்தான் என்று சொல்லி நினைத்து விட்டு கொஞ்சம் நம்மை விட கொஞ்சம் வல்லமை அதிகம் உண்டு கொஞ்சம் அப்படி என்று சொல்லி நாம் நினைத்து அவரிடத்தில் கோபப்படுகிறோம், அவரிடத்தில் எரிச்சல் படுகிறோம், அவரை நாம் மறுதலிக்கிறோம், அவரை நாம் தொழுது கொள்ளுகிறதில்லை. இப்படியெல்லாம் அநேக காரியங்களை செய்கிறோம். ஆனால் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஏன் என்று சொன்னால் அவர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லி வெளிச்சத்தை ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார், வானங்களை திரையை போல விரித்திருக்கிறார் என்று இங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வானங்களை திரையை போல விரித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த பூமியிலே முதலாக ஆண்டவர் உண்டாக்கின காரியம் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. இரண்டாவதாக அவர் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்று சொல்லி ஆகாய விரிவு உண்டாக்கின பின்பு இந்த பூமி முழுவதையும் ஜலம் மூடியிருந்த அந்த ஜலத்தை ஆகாய விரிவிற்கு மேலிருக்கிற ஜலம் கீழிருக்கிற ஜலம் என்று இரண்டாக பிரித்தாரே, அதற்கு பின்பாக பூமியில் இருக்கக்கூடிய இந்த ஜலமும் பிரிந்து தண்ணீரெல்லாம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்று சொல்லி வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் தண்ணீரெல்லாம் ஒன்று சேர்ந்த இடத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டு அதற்கு ஒரு எல்லையை குறித்து அவர் செய்ததை தான் இங்கே சங்கீதக்காரன் விளக்கி காண்பிக்கிறார். முதலாக சூரியன் சந்திரன் உண்டாக்கப்படுகிறதற்கு முன்பாகவே வெளிச்சத்தை அவர் உண்டாக்கி அதை வஸ்திரமாக அணிந்திருந்தார் என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார் 40 அதிகாரம் 22 அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள், அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார். அவர் குடியிருப்பதற்கு மேலே கூடாரம் வானத்தை வைத்து போட்டிருக்கிறார் என்று சொல்லி இங்கே ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார். அவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஆண்டவர், மகத்துவத்தையும் வல்லமையையும் அணிந்திருக்கிற ஒரு ஆண்டவர். தனது மேல் வீடுகளை தண்ணீரினால் மச்சு பாவி, அங்கே ஆகாய விரிவுக்கு மேலேயும் தண்ணீர் அப்படி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பூமி ஒருபோதும் நிலையை பெயராதபடி அது சாய்ந்திருக்கிறது என்று படித்திருக்கிறோமே, அதன் ஆதாரங்களின் மேல் அதை ஸ்தாபித்தார். அதை ஒரு வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் பூமியை மூடி வைத்தார் என்று சொல்லி அவர் கட்டளையிடும் பொழுது அவர் கண்டிதத்தினால் தண்ணீர்கள்லாம் விலகி ஓடி ஒரு இடத்துல சேர்ந்தது என்று சொல்லி அதை தான் சமுத்திரம் என்று அழைக்கிறோம். இயற்கையாக வற்றுகிறதற்கு நோவாவின் நாட்களில் 150 நாட்கள் பிடித்தது. ஆனால் என் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாலே அது ஓடி போய் நின்று விட்டது. அதே போலத்தான் யோனாவின் நாட்களிலே பூச்சிக்கு கட்டளையிட்டால் ஒரு ராத்திரியில் ஒரு செடியை சாப்பிட்றது, ஒரு ராத்திரியில் ஒரு செடியை வளர சொன்னால் அது வளர்ந்துருது. ஒரு மீனுக்கு கட்டளையிட்டால் யோனாவை விழுங்கி விடுகிறது. 3 நாட்கள் கழித்து அதே மீனுக்கு கட்டளையிட்டால் சரியாக கரையிலே கொண்டு வந்து அவரை கக்கி விடுகிறது. இயேசுவாக இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அடிக்கிற கொந்தளிக்கிற அலைகளையும் காற்றையும் பார்த்து இறையாதே அமைதலாயிருந்து சொன்னால் அவைகள் இறையாமல் அமைதலாயிருக்கிறது. அத்தனையாய் இயற்கையை படைத்தவர் மாத்திரமல்ல, இயற்கையோடு கூட உறவு கொண்டவராக அவைகளை பராமரிக்க
பராமரிக்கிறவராகவும் பாதுகாக்கிறவராகவும் என் ஆண்டவர் இருக்கிறார். வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ணுகிறபடினாலே 11ஆம் வசனம், வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கிடைக்கிறது, காட்டு கழுதைகளெல்லாம் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்கிறது, ஆகாயத்து பறவைகளெல்லாம் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடுகிறது என்று இந்த சங்கீதத்தில் சொல்கிறார். அவர் தண்ணீர் இந்த பூமியின் மேல் அவர் மழையாக படுகிறபடினாலே மிருகங்களுக்கு புல்லு, மனுஷனுக்கு பயிர் வகைகளும் முளைக்கப்பிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அவர் நாட்டின மரங்களின் நிமித்தமாக குருவிகளுக்கு கூடு கட்டுகிறது, தேவதாரு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு என்று சொல்லப்படுகிறது. கண்மலைகளெல்லாம் குளிமுசல்களுக்கு அடைக்கலம் என்று சொல்லப்படுகிறது. இருளை கட்டளையிடும் பொழுது ராக்காலமாகிறது, சகல மிருகங்களுக்கும் இரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாலசிங்கங்களெல்லாம் இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடுது. சூரியன் உதிக்கும் பொழுது அவைகள் ஒதுங்கி தங்க தாபரங்களில் குடியிருப்புகளில் படுத்துக்கொள்ளுது. அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். அவைகளெல்லாம் ஆண்டவருடைய சொல்ல சரியாக கேட்குது. ஆனால் வேதத்தில் மனிதன் சாயங்காலமான போது வீட்டுக்கு திரும்பி வரணும். இரவு மிருகங்களுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் அது கொடுக்கப்பட்டது என்று சொன்ன போதிலும் கூட மனிதன் இன்றைக்கு முழு நேர வேலை செய்கிறதற்கு அவன் தன்னை அர்ப்பணித்து நிற்கிறவனாக ஃபுல் நைட் இவைகளெல்லாம் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் அவன் புறப்படுகிறான் என்று சொல்லி விளையாடுகிற திமிங்கலங்கள் கூட ஆண்டவர் இறை தருவார் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளாக ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவை நன்மையானால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும் என்று சொல்லி இப்படிப்பட்ட மகா பெரிய கிரியைகளை உண்டாக்கின என் ஆண்டவர், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின என் ஆண்டவர் அவைகளை பராமரிக்கிற ஒருவராகவும் பாதுகாக்கிற ஒருவராகவும் இருந்து நீர் உண்டாக்கின மனுஷன் மேலே இத்தனை விசேஷித்த கரிசனையை வைத்து அப்பா என்று கூப்பிடுகிற ஒரு ஆவியை தந்திருக்கிறீங்களே, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே. நான் என்ன செய்ய முடியும்? நான் உங்களுக்கு எதை திருப்பி தர முடியும்? இந்த உறவோடு கூட இருக்கிற இவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு நான் எதை கொடுக்க முடியும்? இவ்வளோ அண்ட சராசரங்களுக்கும் சொந்தக்காரருக்கு நான் எதை போய் கொடுக்க முடியும்? நான் உயிரோடு இருக்க மாட்டோம். நான் உங்களை புகழ் பாட முடியும், ஒர்ஷிப் தான் பண்ண முடியும். ஆண்டவரே, நான் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், என் உம்முடைய துதியை நான் சொல்லி வர முடியும். அவ்வளோதான் செய்ய முடியும். வேறு எதையும் கொடுக்க முடியாது. பூமியின் அது நிறைவும் எல்லாம் உடையது. ஆண்டவரே, நான் கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், கொடுக்க முடிஞ்ச ஒரே ஒரு காரியம், உயிரோடு இருக்கிற வரையில் நான் உம்மை பாடுவேன், உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனியதாக இருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். இவ்வளோ பெரிய படைப்புகளை உண்டாக்கி சமுத்திரத்தினுடைய அதன் நிறைவுகள், ஜீவராசிகள், பூமி அதனுடைய நிறைவுகள், ஜீவராசிகள், இவைகள் எல்லாம் உம்முடைய சொல்லை கேட்டோம். ஆண்டவரே, உம்முடைய காரியங்களுக்கு கீழ்ப்படிந்தோம். அவைகள் நடக்கிறதே. ஆண்டவரே, மனிதனாகிய நான் இவ்வளோ பெரிய ஆண்டவரை தொழுது கொள்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேனே. என்னை என் மகன் என்று அழைக்கிறார், மகள் என்று அழைக்கிறார். என்னை அப்பா என்று கூப்பிடுகிற ஒரு மிகப்பெரிய உரிமையை இவ்வளோ பெரிய ஆண்டவர், வஸ்திரத்தை, வெளிச்சத்தை, ஒளியை வஸ்திரமாக அணிந்த ஒரு ஆண்டவர், ஆகாய விரிவை ஒரு தன்னுடைய கூடாரத்தினுடைய திரையாக விரித்திருக்கிற ஒரு ஆண்டவர் எனக்கு சொந்தமாக இருக்கிறாரே. அவரை நான் என்ன செய்ய முடியும்? உயிரோடுள்ள மட்டும் நான் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். நம்முடைய தொழுது கொள்ளுகிற ஆண்டவரை இந்த வேதம் இத்தனை மிகப்பெரிய ஒரு ஆண்டவராய் படம் பிடித்து காட்டுகிறதே. இவரை தொழுது கொள்ளுகிறதற்காக வேதம் நம்மை அழைக்கிறது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவரை துதித்து ஆண்டவரை பாடுகிற ஒரு கிருபையை பெற்றுக்கொண்டு வாழுவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.